சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் 24 ஜுஸுகளை ஓத முடித்திருக்கிறோம். 23 ஜுஸுகளை முடித்திருக்கிறோம். இந்த 23வது ஜுஸுடைய துவக்கம் சூரா யாசீனாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்று ஓதப்பட்ட ஆயாத்துகளில் வரலாறுகள் உதாரணங்கள் இடம்பெற்றன. நாம் எல்லாம் அதிகமாக அறிந்திருக்கின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, அதாவது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி செய்வதற்காக வேண்டி கனவு கண்டது, அதை நிறைவேற்றிய நிகழ்ச்சி. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டது, அதிலிருந்து அவர்கள் வீழ்ச்சி பெற்றது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தினருக்கு வந்து போராடியது, அவர்களுக்கு என்னவெல்லாம் நேர்ந்தது என்பதை பற்றி இது போன்ற அதிகமான வரலாறுகள் இன்று நாம் கேட்டோம். அத்தோடு மிக அதிகமாக வரலாற்றில் இந்த இடம்பெற்றது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த இருவரும் தந்தையும் மகன். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மகனார் நபி யூசுப், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் மகன். இந்த ரெண்டு பேருக்கு வரலாறு இன்று அதிகம் இடம்பெற்றன. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், இருவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அரசாட்சி அளவுக்கு ஆளுமையும் நுபுவத்தையும் செல்வாக்கையும் அதிகார பலத்தையும் கொடுத்திருந்தான் அல்லாஹ் தஆலா இந்த இருவரும். அதிலும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் விட தந்தையை விட அதிகமான அறிவு திறனை அதிகமாக கொடுத்திருந்தார். சுலைமான், நாம் சுலைமானுக்கு அதிவிலக்கத்தை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொடுக்கிறார். குர்ஆனிலே இருவர் வரலாறு எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் தீர்ப்பு நிகழ்ச்சியை தந்தை இடத்தில் வந்த பொழுதெல்லாம் இடைமறித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லி வரலாறுகள் அதிகம் இடம்பெற்றது. அந்த வரலாறுகள்லாம் சொல்வதற்கு இடமில்லை, நேரமில்லை. ஆனால் இன்று நாம் பார்க்கிறது ஒன்று என்னவென்றால், அரசராகவும் நபியாகவும் இருந்திருக்கிறார்கள். ஒரு நேரம் கூட அவர்கள் வணக்க வழிபாடுகளில் இருந்து தவறியதில்லை, விட்டதும் இல்லை, அங்குதான் செலவழிக்க வேண்டும். ஆனால் ஒரு நாள் சூரியன் மறையும் நேரம், அந்த நேரத்தில் வணக்க வழிபாடுகள் நமக்கு இருப்பதை கொண்டு அவர்களும் பிறந்தது. அவர்கள் படைபலத்தோடு வெளியே செல்வதற்காக வேண்டி அழகான குதிரைகள், பட்டாளங்கள் இருந்தன. அந்த குதிரைகளை பட்டாளங்களை கொண்டு வந்து வைத்து அதை பார்த்துக் கொண்டு அதை கவனித்துக் கொண்டு அந்த வேலை ஈடுபாடுகளில் ரசனையோடு ருசியோடு செய்து கொண்டிருந்த பொழுது சூரியன் அஸ்தமனமாகிறார். அல்லாஹ்வுடைய சிந்தனை வளர்த்திருந்தார்கள். சற்று நேரத்தில் அவர்கள் உணர்வு பெற்ற பொழுது அப்போது சொல்லுகிறார்கள், அதுதான் துவர வேண்டும், இறைவா, இந்த உலகத்துடைய பொருள்களின் மூலமாக நான் அதன் மீது தேசிக் கொண்டு சூரியன் மறைகின்றவரை நான் எடுப்பதிலிருந்து நான் தடுக்கப்பட்டு விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்கிறார்கள். அதுதான் இந்த போது கேட்கிறான். சிந்திக்க வேண்டும். ஒரு சின்ன தாமதம் ஏற்பட்டதற்கு தவறிவிடவில்லை, விட்டுவிடவில்லை, தாமதமானதற்கு அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரரசர், நபியாக வந்திருக்கிறார்கள், பெரும் விளக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு கேட்டிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒன்று நடந்தது. எப்போது என்று சொன்னால், இதை நபிமணி தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே இருக்கின்ற காலம் ஹிஜ்ரி 5வது வருஷம். ரசூலுல்லாஹி அவர்கள் மதீனாவுக்கு சென்று 5 வருஷம் கழித்து ஹந்தக் என்று ஒரு போர், மதீனாவுடைய சுற்றுப்புறங்களிலே
பல்லும் வெட்டி எதிரிகளுடைய நுழைவிடாமல் தற்காப்பு காவலை செய்கின்ற வேலை வந்தது. இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த பணியில் இருந்த வேலையில் இருந்த காரணத்தால் அசர் ஒத்து ஓடி கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள். சூரியன் மலை கொஞ்ச நேரம் இருக்கிறது, மலை ஓடி வருகிறார்கள். யார சொல்லலாம், சூரியன் மறைந்து விட்டது, அசர் நாம் வரவில்லை. அப்போது கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இன்னும் அசர் வரவில்லை. உணர்வு அச்சத்துடன் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், உடனே அந்த இடத்திலே தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு உது செய்தும் ஜமாத்தாக தொழுதும் சற்று நேரத்தில் மக்ரிப் வந்துவிட்டது. மக்ரிப் தொழுது சொல்றாங்க. நாம் இந்த இடத்தை நாம் கவனிக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நபிமார்கள் எல்லாம் தொழுவதை விட்டுவிடவில்லை, தொழாமல் இருக்கவில்லை, மறந்துவிடவில்லை. ஒரு நாள் தொழுவது ஒரு நாள் விடுவதுமாக இல்லை, ஜும்மாவுக்கு மட்டும் வருவதாக இல்லை, ஒரு நாளுக்கு மட்டும் வருவதாக இல்லை, ஜனாதா தொழுகை மட்டும் கலந்து கொள்வதாக இல்லை. எல்லா நேரங்களிலும் நேரம் தவறாத தொழுது கொண்டிருந்த நபிமார்கள் சற்று காலம் தாமதம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சஹாபாக்கள் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவிக்கிறார்கள். நண்பர்களே, தோழர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமதான் மாதம் எப்படி ஓடி ஓடி தொழுகிறோம். நண்பர்கள் துறை பாருங்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல் என்ன நீ நுகர்ந்து சாப்பிடுற வேலை இல்லையா, அந்த நேரத்தில் சாப்பிடுற வேலை இல்லையா, அதனால துருவது. சுபஹானல்லாஹ். அப்போ அதோட கீழே போயிடுச்சு. மற்ற நாட்கள்ல துருவதுக்கு வேலை இல்லை, சாப்பிடுற வேலை தான். அதுதான் முக்கியத்துவம். அவருடைய பதிலிருந்து பார்க்கிறது நல்லா பாதுகாப்பு. சாப்பிடுகின்ற நேரம் கொடுக்கிற பொழுது அதிலிருந்து ஒரு 3 நிமிடங்கள் 5 நிமிடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழுகையுடைய நேரமாக இப்படி நம் மக்களிடத்திலே தொழுகை என்பது அது முக்கியம் பெறுவதாக இல்லை. கிடைக்கிற பொழுது, வாய்ப்பு தருகிற பொழுது நாம் பார்த்துக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் தப்பித்துக் கொள்ளலாம். அது முறையல்ல. நம்மில் பலர் இன்னும் வேதனையோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஒது செய்வதில் முழுமையாக ஒது செய்ய தெரியாமல் இருக்கிறோம். தொழுகையினுடைய உள்ளே என்ன ஓத வேண்டும், எந்தெந்த ரொக்கனில் எப்படி செய்ய வேண்டும் என்ற முறை கூட நம்மில் சிலர் இன்னும் தெரியாமல் இருக்கிறோம். தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் எங்கெல்லாம் ஆண்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஒரு நாள் 10 நிமிடம் எடுத்துக் கொள்ளலாம். 10 நிமிடங்கள். இன்னைக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லிக் கொடுங்க, 10 நிமிஷம், அரை மணி நேரம் உட்காரணும், 1 மணி நேரம் உட்காரணும், 10 நிமிஷம். தொழுகைக்கு வருகிற பொழுது, தொழுது விட்டு போகிற பொழுது ஒரு செய்தி. இதுவெல்லாம் இன்று ரமதான் மாசம் மட்டும் தெரிவதும் பேசுவதும் கேட்பதும் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்மில் எத்தனை பேருக்கு விடைபெற்று சென்றிருக்கிறார்கள், போன ரமதான் இங்கே அமர்ந்திருந்தவர்களில் எத்தனை பேர் இந்த இடத்தில் நாம் இழந்திருக்கிறோம், திருப்பி பார்க்க வேண்டும். எத்தனை தோழர்களுக்கு இருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பதாகவே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே செல்வதற்கு இங்கே யார் வேண்டுமானாலும் உதவி செய்வார்கள், எப்படி வேண்டுமானாலும் உதவி செய்வார்கள். ஆனால் அங்கே நாம் செய்த நல்லவர்கள் மட்டும்தான் உதவி செய்யும். அதனால் கிடைத்திருக்கின்ற இந்த ரமதான் நம்மை விட்டு விடைபெறுவது மாபெரும் 10 நாட்கள் முடிவடைகின்ற தருணத்தில் இருக்கிறார்கள். அதனால் மீதி நாட்களை நாம் அமைச்சிருக்கிறோம். இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து லைலத்துல் கத்ர் இரவை யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்தார் அந்த நன்மைகளை நம்மளையும் சேர்த்துக் கொள்வானாக.
அங்கமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட ஆயாத்துகள் அதிகம் பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. கடைசியாக ஓதி பிடித்த கடைசி ஆயாத் இந்த ஆயாத்துக்கு ஒரு வரலாற்றை முடித்துக் கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தை அது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எப்படி கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். அப்போது கையிலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், மரணமாகிவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த வாளுக்கு இரையாகி விடுவீர்கள் என்று கர்ஜிக்கிறார்கள். மிக கோபத்தோடு கர்ஜிக்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹின் பாசமும் நேசமும் அவருடைய வீரத்தின் அன்பும் அளவு கடந்திருந்ததுக்காக உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறுக்கே வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்ன உமர் ரசூலுல்லாஹ்வுக்கு கடவுளா எண்ணியவர்களெல்லாம் மறைத்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள், அவர்கள் நமக்கு ரசூல். அப்போதுதான் அந்த ஆயத்து ஓதி காட்டினார். கடைசி அன்னைக்கு அந்த ஆயத்தோடு குற்று பெற்றது 20 காசு ஓதுன பிற்பாடு அப்போது சொல்லுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்போதுதான் வஹி வந்ததை கூட நான் உணர்ந்தேன், அபூபக்கரே உணர்ச்சி பெற்றேன், வாழ்க்கைப்பட்டார். இந்த ஆயத்தில் இது ஒரு வரலாறு முடிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறுகள், ஆதாரபூர்வமான செய்திகள் எல்லாம் குர்ஆன் நமக்கு அழகான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அந்த பாடங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்ட ஆயாத்தில் நிறைய அதிகமான வரலாறுகள் ஏதம் கருதி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாளுக்கு ஒரே ஒரு செய்தியாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும், தொழுது செல்கிறோம் என்பதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு வச்சு ஒரு 10 நிமிஷமாக நாம் இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் பார்த்த ஒரே ஒரு ஆயா, நபிமார்கள் எல்லாம் தொழுதி காலத்தாமதப்படுத்தி விட்டதற்காக தன்னை வருத்திக் கொண்டார்கள். நாம் காலத்தாமதப்படுத்துவதை விட அந்தந்த நேரத்தில் தொழுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லது